ஹே காய்ஸ், நீங்கள் ஒரு நண்டு பிரியராக இருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கும் கோல்டாக இருக்குது அப்படின்னா இந்த வின்டருக்கு ஒரு சூப்பரான நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான சோல் ஃபில்லிங்கான ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறக்க நம்ம இன்றைக்கி என்ன நண்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது பால் நண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி குட்டி நண்டு. அதில் கொஞ்சம் மட்டும் தான் நம்ம முழுசாக போட போகிறோம். அது கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா அதில் பெருசாக ஃப்ளெஷ்ஷெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி அதோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இது நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கிளாத்தில் ஸ்ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணும்போது வரல. அதனால் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சே நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நம்ம குழந்தைங்களாம் இருக்காங்க, குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால ஒரு 2-3 டைம் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ரசத்துக்கு மசாலா பொடிக்கு ஜீரகம், மல்லி, மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு. மிளகு நிறைய ஆட் பண்ணுறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால இப்போ இது எல்லாத்தையும் இடித்து 1-2 ரொம்ப மையாக இடிக்க வேண்டாம், சும்மா 1-2 இந்த மாதிரி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரசம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் போட்டு, இதுக்கு ரசங்கிறனால அவ்வளோ எண்ணெய் தேவைப்படல. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு, கடுகு வெடித்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவில் கொஞ்சம் மசாலா மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நண்டை அரைக்காமல், அந்த நண்டை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்திட்டு அதையும் இந்த மசாலாலாம் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, இது வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரசத்துக்கு எந்த மசாலா நம்ம இடித்து வச்சோமோ அந்த மசாலா மட்டும்தான். அதை தாண்டி வேறு எதுவும் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது நல்லா கிளறி விட்டதும் 3 தக்காளி, கொஞ்சமாக புளி. நீங்கள் புளி நிறைய ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் எனக்கு புளி அவ்வளோ பிடிக்காதனால நாங்கள் தக்காளி நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொதிக்க வைக்கலாம். இந்த நண்டு ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஓடு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வெந்தாலே போதும். ஸோ அதுக்கு இதை வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 2-3 கொதி பாதி வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டு சாறு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு சாறை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த நண்டோட வாசனை, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். அதே மாதிரி நண்டு சாறும் பார்த்திங்கன்னா நான் 2-3 டைம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஏன்னா குட்டி குட்டி ஓடெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சாறு ஊற்றும் போதுமே கடைசியில் இருக்க மண்டியெல்லாம் அந்த பக்கம் ஊற்றலை. நான் மேலால் மட்டும் அந்த சாறை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டு அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நம்ம நண்டு போட்டோம் இல்லையா, அதிலிருந்து ஃப்ளஷ் எல்லாம் கூட அப்படியே ரசத்தில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த இடித்த மசாலாலாம் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்கக்கூடாது. ரசம் நுர விட்டால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இது ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தெரியுது இந்த மட்டன் நம்ம வேக வைக்கும் போது அதோட கொலாஜன் எப்படி தனியாக பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி நண்டுலேருந்து அதோட ஃப்ளஷ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அது எல்லாமே இப்படி ரசத்தில் கரைஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வின்டருக்கு, இந்த கோல்டு காஃப் இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குடிக்கும்போது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.